வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி 8ஆம் வாய்க்கால் உருத்துரபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 பரப்பு உறுதி காணி வந்து 2 வீடுகளோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோவுக்குள்ளே போகலாம். காணிக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுகை பக்கத்தில் ஒரு பெரிய கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அந்த கட்டுக்கிணறையும் பார்த்து கொண்டு அப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணியோடு இருக்கிற ஒரு கட்டுக்கிணறாக தான் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் உயர்த்தி கிணறை வந்து கட்டினா சரி, கொஞ்சம் கிணறு வந்து பதிவாக இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 8 பரப்புகள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று 2 வீடுகளோடு இருக்குது. ஒரு பெரிய வீடும் ஒரு தற்காலிக வீட்டோடையும் இருக்குது. நாங்கள் வந்து முதல்ல வந்து காணியை வந்து சுற்றி பார்த்துட்டு பிறகு வீட்டினுடைய அமைப்புகளை வந்து கடைசியாக வந்து பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் வந்து அந்த தற்காலிக வீட்டை போய் பார்க்கலாம். அந்த வீட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பெரிய வீட்டை போய் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நீளத்துலையும் ஒரு 10-12 அடி அகலத்துலையும் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு ஹோலும் ஒரு ரூமும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிற வசதி எல்லாம் வந்து இந்த வீட்டோடைய பின்னுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு சிறிய குடும்பம் வந்து தங்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரம் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வீடாக தான் இருக்குது. ஒரு தற்காலிகமான ஒரு வீடாக தான் இருக்குது. மற்ற வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய வீடாக இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. நல்ல ஒரு அயல் சமூகங்களை கொண்ட ஒரு இடமாக தான் காணப்படுது. இப்போ நாங்கள் அடுத்த வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம்ஸ் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. நல்ல ஒரு பெரிய வீடாக தான் இருக்குது. வீட்டினுடைய நீள அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம் வந்து 41 அடி நீளமும் அகலம் வந்து 31 அடி அகலமும் வந்து இருக்குது. இது வந்து ஒரு வடக்கு வாசல் வீடாகத்தான் வந்து காணப்படுகிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி அறையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய அறையாக தான் கட்டியிருக்கிறாங்க. மேலே வந்து ஃபேன் வந்து பூட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஹோலுக்கு மேலே வந்து கேபிள் கூரை போட்டிருக்கிறாங்க, ஓடு போட்டிருக்கிறாங்க. 2 ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பெரிய ஹோலாக இருக்குது பாருங்கள், நல்ல அகலமாகவும் இருக்குது. அகலம் வந்து 20 அடி அகலத்தில் இருக்குது இந்த ஹோல் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி அறைக்கு பக்கத்தில் இருக்கிற 2வது அறை. இந்த அறையும் வந்து நல்ல பெரிய அறையாக தான் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலுக்கு பக்கத்தில் இன்னொரு அறையும் இருக்குது. இது வந்து ஒரு அளவான ஒரு சிறிய அறையாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூமுக்கு வந்து கொமட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனும் வந்து நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகு வச்சு சமைக்கக்கூடிய மாதிரியான இன்னொரு கிச்சனும் இருக்குது. நீங்கள் வந்து கேஸ்லேயும் வந்து சமைச்சு கொள்ளலாம். இங்கால அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து இங்கால வந்து விறகும் வச்சு பயன்படுத்தி சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கிச்சனும் இருக்குது. இதான் உறவுகளே இந்த காணி மற்றும் வீட்டினுடைய முழுமையான அமைப்பு. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,20 லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர். ஆனால் வந்து இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
முக்கியமாக சொல்ல வேணும், இது வந்து ஒரு உறுதி காணி. கிளிநொச்சி டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அவ்வளவு தூரமும் இல்லை. நீங்கள் வந்து வெளியே போய் யோசிக்கவும் தேவையில்லை. நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்டையும் காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நாங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.